ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது பைனஸ் ஆஃப் தாட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ பைனஸ் ஆஃப் தாட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா யார் யார் எந்த காலகட்டத்தில் என்னென்ன பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராபர்ட் ஓவன். இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லா விஷயங்களையும் பார்க்குறாரு. அப்போ வந்து எம்ப்ளாயீஸ் வந்து மிஷின் மாரி வேலை செய்கிறத பார்த்தாரு. அப்போ அவருக்கு தோணுச்சு, இந்த மாரி அவர் வந்து முக்கியமா நம்பினது என்னன்னா, இந்த மாரி எம்ப்ளாயீஸ் வந்து மிஷின் மாரி வேலை செஞ்சா, ஒரு பிரயோஜனமே இல்ல. அது எஃபெக்டிவா இருக்காது, எஃபிஷியன்ட்டாவா இருக்காது. ஒரு கட்டத்தில எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியமா நம்பினாரு. அவர் என்னென்ன கருத்துக்கள முன் வச்சாரு அப்டின்னா, இப்ப எம்ப்ளாயீஸ்க்கும், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல கோஆப்பரேஷன் வேணும். அப்பதான் எல்லாமே கரெக்ட்டா நடக்கும் அப்டின்னு சொல்லிட்டு அவர் நம்புனாரு. ஸோ, அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, ஷார்ட்டர் ஒர்க் டேஸ்ன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிக்கு கொண்டு வந்தாரு. இப்ப வாரத்துல 5 நாள் தான் ஒர்க் பண்ணணும். இவ்ளோ மணி நேரம் 8 ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒர்க்கர்ஸ்க்கு அப்பதான் ஒரு இன்வால்வ்மென்ட் கிடைக்கும். இப்ப வந்து இந்த ராபர்ட் ஓவன் என்னென்ன கொண்டு வந்தார்னா, ஷார்ட்டர் ஒர்க் டேஸா இருக்கட்டும், ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு இன்வால்வ்மென்ட் குடுக்கறதுக்கு டிவிடெண்ட்ஸு, ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இவர் வந்து முக்கியமான பங்களிப்பு குடுத்தாரு. இந்த பிளான்ஸ் எல்லாம் இவர் பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணாரு. இப்ப இவர வந்து என்னன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் பெர்சனல் மேனேஜ்மெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. ஏன்னா, அவர் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இவ்ளோ கண்டிஷனா இருக்கட்டும், எஜுகேஷன், ஷார்ட்டர் பீரியட், ஒரு ஹவுசிங் ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் அவர் வந்து குடுத்ததுனால, எக்ஸிக்யூட் பண்ணதுனால, அவர் வந்து ஃபாதர் ஆஃப் பெர்சனல் மேனேஜ்மெண்ட்ன்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. தேங்க் யூ.